குக் வித் கோமாளி ஷோல இருந்து பிரியங்கா அவர்கள் விலக போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோ தான் குக் வித் கோமாளி. 4 சீசன் ரொம்பவே சூப்பரா மெகா ஹிட் அடிச்சிருந்துச்சு. 5வது சீசன்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்திருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஷோ ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் ரொம்பவே நல்லபடியா போயிருக்கு. 2வது வாரத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில தான் இந்த ஷோல காமெடியனா அதாவது கோமாளியா வந்திருந்த நாஞ்சில் விஜயன் அவர்கள் இந்த ஷோவை விட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துருந்துச்சு. மேலும் அவருக்கு பதிலா சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்க வெண்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அவருக்கு பதிலா கோமாளியா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிருந்துச்சு. அவர் போனது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா ஷோ ஸ்டார்ட் ஆகி 1 வீக் தான் ஆகுது, அதுக்காங்களே ஒரு கோமாளி போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை தொடர்ந்து அந்த ஷோல இப்ப குக்கா வந்திருக்கக்கூடிய பிரியங்கா அவர்களுமே இந்த ஒரு ஷோவை விட்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. குக் வித் கோமாளியை விட்டு இவங்கெல்லாம் போறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு. குறிப்பா என்ன அப்படின்னா, நாஞ்சில் விஜயன் போனதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால தான். அதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நாஞ்சில் விஜயன்லாம் அது இது காலத்திலிருந்தே விஜய் டிவில இருந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவரை மாதிரி ஆளுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகம் கொடுக்காம இப்ப வந்த கோமாளிஸ்க்கெல்லாம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. அதே நேரம் மரியாதையும் அதிகமா இருந்திருக்கு. அதுதான் அவரால் ஏற்றுக்க முடியல. இது நாஞ்சில் விஜயனுக்கு மட்டும் நடக்க கிடையாது, அவரு போலவே ஒரு சில கோமாளிஸ்க்கும் நடந்திருக்கு. ஏன்னா ராமர் இந்த சீசன் வந்திருக்காரு, அவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஸ்கோப் இல்லை, அதே நேரம் ஸ்கிரீன் பிரசன்ஸும் இல்லை. இந்த மாதிரி கோமாளிஸ்க்கு இது நடந்துகிட்டு இருக்கு. அதே போல தான் இப்போ பிரியங்கா அவர்களுக்கும் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. பிரியங்கா அவர்கள் பேசிக்காவே ஒரு ஆங்கர். ஷோவில் அதே நேரம் அவங்க வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க. முக்கால்வாசி நேரம் அவங்கள ஷோவில் நம்ம பார்க்கலாம். அப்படியாப்பட்ட பிரியங்கா இதில் குக்கா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஸ்லாட் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஷோவில் அவங்க ஃபேஸ் ரொம்ப கம்மியாக தெரியுது. அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு காரணம் பிரியங்காவுக்கு தோன்றிருக்கு. அதனால தான் அவங்க வெளியே போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்துருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பிரியங்காவோ இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட டீமோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க கிடையாது. அப்படிங்கும் போது இது நமக்கு நல்லாவே தெரியுது அதிகபட்சமாக இது ரூமர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷோ நல்லா போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஷோவை பற்றி ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வைரலாக போகும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான ரூமர்ஸ் போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிரியங்கா அவர்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருப்பாங்க. இந்த ஷோவை விட்டு அவங்க போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரம் இன்னொரு விஷயத்தையுமே நம்ம கவனிக்கணும். ரொம்ப நாளாக அந்த சேனலில் இருக்கக்கூடிய சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ராமர் அவர்களுமே கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இந்த ஷோவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஷோ கொஞ்சம் டல்லாக போகுதுங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் சீனியர் ஆர்டிஸ்ட்டும் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசன் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.